சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். கூட்டத்தில் என் ஆனந்த், செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று உள்ளனர். விஜயின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம், கட்சி மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். சென்னையில் இருக்கிற பனையூர்ல விஜய் தலைமையில மாநில மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிற உள்ள அவசர ஆலோசனை கூட்டம் தற்போது பனையூர் அலுவலகத்தில் தொடங்கி நடந்துட்டு இருக்குதுங்க. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை துவங்கிய நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு 3 மாத காலத்துக்கு கொஞ்சம் இடைவெளி விழுந்திருந்தது. இந்நிலையில இன்னைக்கு பனையூர்ல அவரோட அலுவலகத்துல இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று இருக்குது. தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்கள்ல உள்ள மாநகர மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தற்போது பனையூர் அலுவலகத்துக்கு அழைப்பு விடப்பட்டிருக்குது. அந்த அழைப்பிதழ் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அவங்க மட்டும்தான் தற்போது கலந்திருக்கிறாங்க. அதாவது இந்த கூட்டத்துல சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது மன வருத்தத்தில் இருக்கிறதா கூறப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளோட ஒரு இணைந்த போக்கிலேயே கொண்டு போறதால தமிழக வெற்றி கழகம் போதிய அளவுக்கு சென்று சேரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எடுத்துட்டு இருக்கிறதா கட்சி நிர்வாகிகள் வட்டத்தில் தெரிவிக்கப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சி தரப்புலையும் சரி, அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் சரி, நல்ல ஒரு போக்கை தான் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தற்போது மேம்பட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த SIR உள்ளிட்ட பணிகள்ல பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்த நிலையில பல்வேறு மாவட்ட மற்றும் மாநகர செயலாளர்கள் யாருமே அதை ஒரு பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி இந்த கூட்டத்துல பங்கேற்கக்குள்ள நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே அழைப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அழைப்புதல் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படிங்கிற லெவல்ல தற்போது தொடங்கி நடைபெற்று இருக்குது. காலை 10 மணிக்கு துவங்குறதா கூறப்பட்ட இந்த கூட்டம் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பு துவங்கி இருக்குது. பனையூர்ல நடைபெற்றிருக்க இந்த கூட்டத்துக்கு மாநிலம் முழுவதும் இருந்து பல்வேறு நிர்வாகிகள் கலந்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளலாம், அதாவது கட்சிகள், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதே மாதிரி தேர்தல் பணிகள் குறித்த முக்கிய முடிவுகள் என்னென்ன எடுக்க போறாங்க. எல்லா அந்த தேர்தலை ஒட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூத் ஏஜென்ட்ஸ் அமைப்பாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகளை எப்பவுமே எல்லா பெரிய கட்சிகள் முதல் சின்ன கட்சிகள் வரை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற நிலையில தமிழக வெற்றி கழகம் அதை எவ்வாறு முன்னெடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தற்போது அது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே மாதிரி ஆதவர்ஜனா உள்ளிட்டோர் கலந்திருக்கிறாங்க. மேலும் இப்ப நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கணும், அதாவது அந்த மாவட்ட மற்றும் செயலாளர்கள் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கணும், அந்த மாவட்டத்தில் சுமார் எவ்வளவு வாக்குகள் அவங்களால பெற்றுத்தர முடியும், இது கட்சிக்கு எத்தனை வகையில முன்னெடுப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறதாகவும் கூறப்படுது. அதே சமயத்துல ஓரளவு அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்புல நல்ல ஒரு பணி புரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள எந்த விதமான மாற்றுதலுக்கும் இல்லாம ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல போதிய அளவுக்கு பணி செய்யாத மாவட்ட மாநகர செயலாளர்கள் சிலரை மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடைபெற இருக்கிறதா கூறப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பண்ண போறாருன்னா, அந்த மாவட்ட செயலாளர்களோட தனித்தனியாவே ஆலோசனை பண்ண போறாரு. இதுக்காக ஏற்கனவே அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது அந்த கட்சி நிர்வாகிகள், அதே மாதிரி மாவட்ட மாநகர செயலாளர்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலே தயாராக இருக்கிறதாகவும், அதன் அடிப்படையில் அவர்கள் மீது அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை, அதே மாதிரி அவங்களுக்கு மேல்தான எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவர்கள் இன்னும் சற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட போறதா தமிழக வெற்றி கழகம் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. பனையூர்ல நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு தற்போது வரை தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தமிழக வெற்றி கழக மாவட்ட மாநகர செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. கூட்டத்தோட முடிவுல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, இதன் பிறகு என்னென்ன மாதிரி சட்டமன்ற தேர்தல்களில் முன்னிறுத்த போறாங்க, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இனிதா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.